அக்ரி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து சின்ன வெங்காயம் எப்படி சாகுபடி செய்யறது அப்படிங்கிறத A to Z நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் தானே? வணக்கம்ண்ணே. வணக்கம். அண்ணா உங்க பேரு பிளஸ் நீங்க உங்க அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னுடைய பேர் வடிவேலு. தென்காசி மாவட்டம் கிளாரகுளத்து கிராமத்தில் வாழ்த்துக்கிறோம். இங்கதான் விவசாயம் பார்த்துட்டு வரீங்க? இங்கதான் விவசாயம் பார்த்து. விவசாயம் இது எத்தனை வருஷமா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்போ 4-5 வருஷமா பாத்துக்கிட்டு. சின்ன வெங்காயத்துல வந்து உங்களுக்கு சின்ன வெங்காயம் நீங்க இதுல வந்து எத்தனை வருஷமா நடவு செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க? சின்ன வெங்காயம் 4-5 வருஷமாவே சின்ன வெங்காயம் பாத்துக்கிட்டு. சரிங்கண்ணா. இப்ப நம்ம உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சின்ன வெங்காயம் வந்து நீங்க நடவு செய்றீங்கல்ல, அதுக்கு முன்னாடி உங்க இடத்த வந்து நீங்க எந்த முறையில தயார் செய்யறீங்க? எந்த முறை நல்லா பருவத்துல எல்லாம் உழுது ஈரப்பிடிப்பு இல்லாம உழுது தயார் பண்ணி வச்சுக்கணும். அது மண் வந்து நல்லா போல இருக்கும்போது தயார் பண்ணி வச்சுக்கிடுவீங்க. சரி, ரைட். இப்போ நீங்க வந்து இந்த விதை வந்து நீங்க எப்படி தேர்வு செய்வீங்க? எங்க இருந்து வாங்குறீங்க? எவ்வளவு விதை இருக்கிற மாதிரி விதை வந்து இங்க அதை வந்து வாங்குவீங்க? நம்ம விதைலாம் வந்து சுரண்டை, துறையூர் இந்த மாதிரி இடத்துல இருந்து வாங்கி வச்சுக்கிடணும். விதை பண்ணி வச்சுக்கிடணும். அது எவ்வளவு விதை திக்னஸ் எதுவும் பாப்பீங்களா இல்ல எப்படி அது வாங்குவீங்க? விலை 1 ஏக்கருக்கு 12 மூடை. 12 மூடை. ஆமா. ஒரு மூடை எத்தனை கிலோ இருக்கும்? 50 கிலோ. 50 கிலோ அந்த மாதிரி வச்சு நாங்க ஒரு கணக்கு பண்ணி வச்சோம். அப்போ 1 ஏக்கருக்கு உங்களுக்கு வந்து 600 கிலோ நீங்க நடுவுன்னு சொல்றீங்க? 600 கிலோ நடுவோம். ஓ, சரி சரி சரி. இது இப்போ நீங்க இந்த நடவு வந்து நீங்க எப்படி செய்யறது? இதுக்கு நீங்க எந்த மாதிரி பாரமைச்சு பண்ணுவீங்களா இல்ல எந்த மாதிரி பண்ணி? அதுக்கு வண்டி இருக்குது. வண்டி பார் வைக்கிறதுக்கு வண்டி இருக்குது. பாரமைக்கிறதுக்கு வண்டி இருக்கு. எல்லாமே வண்டி இருக்குது. நல்ல பருவத்துல உழுது பருவத்துல வண்டி வச்சு பார் வச்சுக்கிட்டா இப்ப ஆள் ரொம்ப கிடைக்கிறது இல்ல. ஆள் பற்றாக்குறை இருக்கு. ஆள் பற்றாக்குறை இருக்கு. இப்போ நீங்க நடவு செஞ்சு முடிச்சிட்டீங்க. இப்போ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் வந்து எந்த முறையில பாய்ச்சறீங்க? எந்த முறை வந்து பெஸ்டா இருக்கும்? நீங்க எந்த முறையில வந்து தண்ணீரை வந்து பயன்படுத்திட்டு வர்றீங்க? ஆமா, நல்லா ஒரு ரொம்ப ஈரமும் இருக்க கூடாது, ரொம்ப காஞ்சி வாடிடவும் கூடாது. ஒரு 30 நாளைக்கு நல்லா வாட்டை விட்டு பாய்ச்சலாம். 30 நாளைக்கு பிறகு வாட விடாம பாய்ச்சலாம். எத்தனை நாளைக்கு ஒரு முறை வந்து நீங்க தண்ணீர் பாய்ச்சிட்டு வாங்க? மண்ணை பொறுத்து இருக்கு. இங்க இந்த இதுல வந்து 7 நாள் 6 நாள் 7 நாள் பண்ணலாம். 7 நாளைக்கு ஒரு முறை தண்ணீர் பாய்ச்சாலே போதுமா? மணல் ஏரியானா 4 நாள் 5 நாள்ல பாய்ச்சலாம். தண்ணி பாய்ச்ச வேண்டிய இருக்கும். ஆமா, முகம் வாடாம பாய்ச்சணும். சரி சரி. இப்ப நான் என்ன கொஸ்டின் கேட்கிறேன்னா, இப்ப நீங்க வந்து தண்ணி வந்து நீங்க பாத்தி மூலமாவே தண்ணி பாய்ச்சிட்டு வரீங்க, அப்படித்தானே? ஆமா. சில பேர் வந்து இதுல வந்து ரெயின் வாஷ் முறையை பயன்படுத்தி தண்ணி பாய்ச்சுறாங்களா? நாங்க பாத்தி மூலமா தான் பாய்ச்சோம். இதுல எது உங்களுக்கு வந்து நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நாங்க ரெயின் வாஷ் யூஸ் பண்ணல. உங்களுக்கு தண்ணி வசதி வந்து இங்க அதிகமாவே இருக்கிறதுனால நாங்க பாத்தி மூலமாவே பண்ணிட்டு வரீங்க. ஆனா இப்ப நமக்கு இந்த வெங்காயத்துல வந்து இப்ப நீங்க நடவு பண்றீங்க. நடவு பண்ண அன்னைக்கு நீங்க எவ்வளவு உரம் வைப்பீங்க? அதுல இருந்து எவ்வளவு நாள் கழிச்சு திரும்ப அடுத்த உரம் வைக்கிறீங்க? அதுல இருந்து அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் கழிச்சு அடுத்த உரம் வைக்கிறீங்க? இப்படி நீங்க கடைசி வரைக்கும் எத்தனை உரம் வைக்கிறீங்க? எந்தெந்த இடைவெளியில வைக்கிறீங்க? அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ நடுவு நடும்போது அடி உரம் போடுவோம். பால்டாமாஸ் இல்லாட்டி டிஏபி ஏதாவது ஒரு உரத்தை போட்டு நடுவோம். அதுல இருந்து 15ஆம் பக்கம் ஒரு உரம் போடுவோம். ஒரு வாளி உரம், இந்த மாதிரி டிஏபி, பால்டாமாஸ் இந்த மாதிரி உரத்தை போட்டு சத்துக்குள்ள போட்டு போடுவோம். அதுக்கடுத்து 35ஆம் பக்கம் 40ஆம் பக்கம் காய் நல்லா வளர்ச்சி வர்றதுக்காண்டி, காய் கலர் வர்றதுக்காண்டி பொட்டாசு சல்பேட்டு போடுறீங்க. சரி சரி. அதுக்கடுத்து காய் வச்ச பிறகு உரம் போட்டா காயில எதுவும் சேதமா இருந்து போட மாட்டோம். 35-40 நாள்ல முடிச்சிருவோம். 40 நாளைக்கு நீங்க உரம் 3 வாரத்தையும் வச்சு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் நீங்க மருந்து அடிக்கிறது எந்த மாதிரி? மருந்து அடிக்கிறது வந்து அதுக்கு நோய் எதுவும் வராம இருக்கிறதுனால அடிக்கடி அடிச்சுட்டே இருப்பீங்க. நோய் வந்து ஏதாவது வர்ற மாதிரி 45 நாளுக்கு மேல வந்து சாம்பு நோய் வரும். அது அந்த கீரோகிராம் கான்பிளாரு இந்த மாதிரி அடிச்சுக்கிடுவோம். ஓ, சரி. அது அந்த கொசு தன்மை இல்லாம இருக்கிறது. சரிங்கண்ணே. ஒரு ஏக்கருக்கு 120 பை எடுத்தாச்சு வச்சுக்கோங்களேன். ஒரு பை 40 ரூபாய் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பை 2000 ரேட்டு வந்துடும். சரி. அது 2,40,000 வந்துடும். ஒரு 1 லட்ச ரூபா கிடைக்கும். 1 லட்ச ரூபா கிடைக்கும். இது வந்து 70 நாள்ல இந்த இது வந்து நீங்க சொல்றது? ஆமா, 70 நாள்ல. அது 40 ரூபாய் இருந்தா தான் 30 ரூபாய் 25 ரூபாய் போயிடுதுன்னா அந்த லாபம் நமக்கு கிடைக்காது. நம்ம போட்ட முதலீடு தான் எடுக்க முடியும். ஒரு ஏக்கருக்கு இப்ப நம்ம 2 ஏக்கர் இருக்கு நம்ம வச்சிருக்கோம். நம்ம தம்பி ஒரு 6 ஏக்கர் வச்சிருக்காப்ல. இதுல 6 ஏக்கர் போட்டு 6 ஏக்கர் வச்சிருக்காப்ல. அந்த மாதிரி அவரு ஒரு ஏக்கருக்கு 1,20,000 கழிச்சுதான் 6 ஏக்கர்னா 6,00,000 ரூபாய் கிடைக்கும். 70 நாள்ல. ஆமா, 70 நாள்ல. அப்ப உங்களுக்கு இதுல வந்து ரிஸ்க்கும் அதிகம் இருக்குது, உங்களுக்கு செலவும் அதிகம் இருக்குது, அதே நேரத்துல அதுக்கு ஈக்குவலா வருமானமும் இருக்கு. இது வந்து இப்ப இது எத்தனை மாசம் இது எவ்வளவு நாள் ஆன பயிர்? இந்த பயிர் கொஞ்சம் காஞ்சி போய் இருக்குது. இது எப்போ அறுவடைக்கு வரும்? இது 55 நாள் ஆயிடுது. 55 நாள் ஆயிடுது. இன்னொரு 15 நாள்ல எடுத்துடலாம். ஓ, 15 நாள்ல எடுத்துடலாம். ஆமா. உங்க இந்த பயிர் எவ்வளவு நாள் ஆச்சு? இது 50 நாள் ஆகுது. இன்னும் ஒரு 25 நாள்ல எடுத்தோம். 25 நாள் ஆகும். இதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு அப்புறம் நீங்க வந்து இதை நடவு செஞ்சிருக்கீங்க? ஆமா ஆமா. சரி சரி சரி.
இப்ப நமக்கு சின்ன வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல கிலோ வந்து பாத்தீங்கன்னா 80 ரூபா 100 ரூபா 150 ரூபா வரைக்கும் போகுது. அந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து இதை வந்து விற்பனை செஞ்சிருக்கீங்களா? ஆமா சார், செஞ்சிருக்கோம். அது போன ட்ரிப்பு அந்த மாதிரி எல்லாரும் லாட்ரி மாதிரி நல்லா விவசாயத்துக்கு நல்ல இது கிடைச்சது. விலை போன வருஷம் எனக்கு கூட கொஞ்சம் கிடைக்கல. நம்ம தம்பிக்கெல்லாம் 80 ரூபா 100 ரூபா வரைக்கும் கிலோ போயிருக்கு. கிலோ போய் வச்சிருக்காப்ப. அப்படி வரும்போது லாபம் அவருக்கு நல்ல லாபம். அதுல ஒரு 15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா எடுத்துப்பாப்ல. நல்ல லாபம் இருக்கு. நல்ல லாபம். ஒரு 70 நாளையிலே நல்ல ஒரு லாபத்தை எடுக்கலாம்னு சொல்றீங்க. விலை இருந்துச்சுன்னா. ஆமா, விலை இருந்துச்சுன்னா எடுக்கலாம். 40 ரூபாய்க்கு மேல இருந்தாலே நமக்கு லாபம் தான். அதையும் தாண்டி மேல போச்சு அப்படின்னா நல்ல லாபம். அது எப்போவாது நமக்கு அதிர்ஷ்டம் இருக்குதான். அது மாதிரி ஒரு அந்த மாதிரி விவசாயிக்கு என்ன கேட்டு ஒரு ட்ரிப் தான் வரும். லாட்ரி மாதிரி தான். இல்லைன்னா லாஸ்ட் வரைக்கும் இப்படியே தான் குடிச்சிட்டு இருக்கணும். இந்த சின்ன வெங்காயத்தோட பயன்பாடு வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த சின்ன வெங்காயத்தை பொறுத்தளவுக்கு இப்போ தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரி இடத்துல தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க. இது நல்ல ஒரு மருத்துவ குணமான ஒரு பெரிய வெங்காயத்தோட இது சின்ன வெங்காயம் மருத்துவ குணமானது. இது நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணாங்கன்னா இப்போ இதுக்கு உற்பத்தியும் கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் விலை உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். சரிங்கண்ணே. இப்போ இந்த வெங்காயத்தை எல்லாம் நீங்க வந்து எடுக்கிறீங்கல்ல கடைசியில, இப்ப எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இதை வந்து இப்போ உங்களுக்கு வந்து நேரடியா வந்து வியாபாரிகள் வந்து நேரடியா வந்து வாங்கிக்கிடுவாங்களா, இல்லைன்னா நீங்க வந்து சந்தையில கொண்டாடி நீங்களே கொண்டு போய் போடுறீங்களா? இது சந்தைப்படுத்துறது நீங்க எந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லுங்களேன். சந்தைக்கு நேரடியாக கொண்டு போவோம். திருநெல்வேலி மார்க்கெட்டு, பாரூர் சத்திரம் மார்க்கெட்டு. ஓ சரி. ஆமா, நமக்கு சந்தைன்னு சொல்ல போனா இப்போ அங்க கோயில் இருக்குது. அங்க கொண்டு ஃபுல்லா எல்லா விவசாயம் அங்கதான் கொண்டு போடுவாங்க. சரி. அங்கேயே வந்து வியாபாரி வந்து வாங்கிடுவாங்க. எல்லாம் நேரடியாக வந்து வாங்கிடுவாங்க. இது மார்க்கெட் ரேட் என்னவோ அந்த இதுபடி வாங்கிடுவாங்களா, இல்ல மார்க்கெட்ல இருந்து ஒரு 10 ரூபா மார்க்கெட் 5 ரூபா மார்க்கெட் கம்மி பண்ணி தான் வாங்குவாங்க. 55 ரூபா 60 ரூபாய்க்கு போச்சுன்னா இங்க ஒரு 50 ரூபா கட் பண்ணி வாங்குவாங்க. அந்த செலவை பொறுத்து வாங்குவாங்க. நீங்க வந்து இப்ப அங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அந்த செலவு வருங்கிறக்கா நீங்க இங்கே இவங்க கிட்ட கொடுத்துருது. இங்கே கொடுத்துருந்தோம். வேலைப்பாடு அதிகம், அது கொண்டு போவோம். திடீர்னு கொஞ்சம் மார்க்கெட் இறக்கம் இருக்கிறதுனால இங்கே கொடுத்துரும். ஓ சரி 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 சரி. இப்போ இப்போ இது வந்து நீங்க இப்போ இது நல்லா விளைஞ்சிருச்சு அப்படிங்கறத நீங்க எதை வச்சு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறீங்க? எப்படி நீங்க இந்த மாதிரி மடிஞ்சிடணும். இந்த மாதிரி தோகை மடிஞ்சு இன்னும் கொஞ்சம் காஞ்சிடணும். இப்போ வந்து இது 10 நாள் கழிச்சு தான் பிடுங்கணும். சரி. 10 நாளைக்கு முன்னாடி பிடுங்கிறதுனால இந்த இது இருக்கு. இதுல இது கலரும் நல்ல ரத்தமான கலர் வந்துடும். கலர் வந்து நல்ல கலர், நல்ல சிவப்பு கலர்ல இருக்கும். நல்ல வெங்காயம் வந்து நல்ல பரிசா தான் இருக்குது. ஆமா, பூக்காயின்னு அது ஒரு வித்தியாசமான இது வந்திருக்கு. அது இப்ப இந்த வருஷம் தான் வந்திருக்கு. ஓ சரி. அது வந்து நோய் தொற்று அதிகம் கிடையாது. ஓ பூக்காய்ங்கிறதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமா இருக்கு. ஓ சரி சரி. மருந்து நிறைய அடிக்க வேண்டாம். நோய் அடிப்பு இல்ல. இந்த பூக்காய்க்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்குங்கிறீங்க. ஆமா, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. ஓ சரி சரி. இந்த மாதிரி மஞ்சள் வராது. இது வந்து இது எந்த முறையில வந்து இது நாத்து வாங்குறீங்க? இது அது இந்த வருஷம் தான் வந்திருக்கு. இதே மாதிரி தான் விதை கொடுக்குறாங்க. அது எப்படி தயார் பண்றாங்கன்னு தெரியல. விதை வந்து இதே விதை தான். ஒட்டு அது இந்த வருஷம் தான் வந்து. இது வந்து ஹைபிரிட் முறைன்னு சொல்றீங்க. என்ன ஹைபிரிட் முறை? பூக்காய். இதுக்கு பேரே பூக்காய். ஆமா. அது வந்து இப்ப இந்த வெங்காயம் வந்து இப்ப எல்லாமே வந்து அப்ப பூவா இருக்கும். இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமா இருக்குது. அதனால இதுல நோய் தாக்குதல் வந்து கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க. ரொம்ப நம்ம மருந்து செலவு இல்ல. மழைக்கும் அதிகமா தாங்குது. மழைக்கு, வெயிலுக்கு எல்லாத்துக்குமே தாங்கக்கூடிய சக்தி அதுல இருக்கு. ஓ சீச தாங்கக்கூடிய சக்தி கிடையாது. இப்ப கடைசியா நம்ம வீடியோட நிறைவு பகுதியில இருக்கோம். இந்த சின்ன வெங்காயம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்க ஆலோசனை என்ன? எதை பண்ணலாம், எதை பண்ணக்கூடாது, அதிக லாபம் கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். சின்ன வெங்காயம் பண்றதுக்கு அதிக லாபம் வரணும் அப்படின்னா நம்ம ரேட்டு பொறுத்தா இருக்குது. ரேட்டு இல்லைன்னா தான் லாபம் கிடைக்காது. ரேட் இருந்துச்சுன்னா நல்ல லாபம் கிடைக்கத்தான் செய்யும். இது குறைஞ்ச டைம்ல நமக்கு அதிக லாபம் கொடுக்குது. குறைஞ்ச டைம் நமக்கு வருஷத்துல 2 மாசம் தான். அந்த 2 மாசத்துல நம்ம நல்லா உழைச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் ஃபீல் நல்லா இருக்கும். இவ்வளவு நேரம் நமக்காக நேரம் ஒதுக்கி சின்ன வெங்காயம் நடவு முதல் அறுவடை வரைக்கும் என்னென்ன செய்யணும் எப்படிங்கிறத வந்து மிக தெளிவா சொன்னீங்க. அதுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிட்டேன். வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே.